கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் லூக்கா 11:28. அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உபாகமம் 27:16 வாசிக்கிறோம், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவாய் என்று. நாம் அவருடைய வார்த்தையை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நாம் காத்து நடக்கும்போது அவைகள் நமக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். 2 சாமுவேல் 22:22 வாசிக்கிறோம், கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன் என்று தாவீது சொல்லுகிறார். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை என்று தாவீது சொல்லுகிறார். தாவீது தேவனுடைய வார்த்தையை காத்து அவருடைய வழியில் நடந்தபடியால் தாவீதுக்கு தேவன் நல்ல பலனை கொடுத்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 வாசிக்கிறோம், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளும்போது சோதனை காலத்திற்கு தப்பும்படி தேவன் நம்மை காப்பார். சங்கீதம் 119 101:136 தாவீது சொல்கிறார், உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கு என் கால்களை விளக்குகிறேன் என்று. உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது என்று தாவீது சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறவளாகவும் கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதை காத்து நாம் அதன் வழியில் நடக்கும்போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். சங்கீதம் 119:67 வாசிக்கிறோம், நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன், இப்பொழுது உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்று தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம். தாவீதின் வாழ்க்கையில் வந்த உபத்திரவம் தாவீதை கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலக்கவில்லை, மாறாக அவருடைய வார்த்தையை காத்து நடக்க வைத்தது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு வருகிற பாடுகளும் உபத்திரங்களும் சோதனைகளும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகாமல் அதை காத்து நடக்க வைக்கும்படி நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது. நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகாமல் அதை காத்து நடக்கும் பொழுது நாம் அதிக பாக்கியவான்களாய் எண்ணப்படுகிறோம். லூக்கா 11:28 படி தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.